ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால எங்கள் டெரஸில் வந்து கூலிங் பெயிண்ட் அடிக்கலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து நம்ம டெரஸ் பார்த்துடலாம், எப்படி இருக்குது, அதுக்கு என்ன செய்ய போகிறாங்க எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டெரஸ் பாருங்கள் எவ்வளோ வந்து அழுக்காக இருக்குது. இப்போ வந்து அவங்க வந்து இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு ஸ்க்ராப் பண்ணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைமர் அடிக்கிறாங்களாம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூலண்ட் அடிக்க போகிறாங்க. இது ஃபுல்லாகவே நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. இப்போ முதல்ல வந்து இதெல்லாம் வந்து அவங்க பெருக்கி க்ளீன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணி எடுப்பாங்க. எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வராங்க. இல்லை வரணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். இது போல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைமர் அடிப்பாங்க. அப்போ தான் அந்த கோட்டிங் வந்து உங்களுக்கு நிற்கும். இப்போ டாக்டர் ஃபிக்ஸிட் கிராக் எக்ஸ் பவுடர்னு இருக்குங்க. இதுதான் வந்து பட்டி போடுவாங்களாம் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டி போட்டு அப்புறம் ப்ரைமர் அடிச்சுட்டு அப்புறம் தான் கூலண்ட் அடிப்பாங்க. இப்போ நான் இதுக்கு கலக்கும் போது நான் காட்டுறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் கேர் டேம்ப் ஷீட் எக்ஸ்டீரியர்னு போட்டிருக்காங்க. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ கிடையாது. இது எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதுதான் போட்டுட்ருக்கேன். இதுக்கு வந்து இந்த டாக்டர் ஃபிக்ஸிட் அந்த பவுடர் வந்து அவங்க கரைக்கிறாங்க. இல்லை அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அடைக்கிறாங்க. இப்போ இது பழைய பில்டிங்னால இந்த ஸ்லாபில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாபுக்கும் வந்து கொஞ்சம் கேப்ஸ் வந்துருச்சு. அந்த சிமெண்ட் எல்லாம் வந்து போயிடுச்சு. அதனால வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து அவங்க கேப்பெல்லாம் பட்டி பூசிட்டு அதுக்கப்புறம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைமர் அடிப்பாங்க. இது வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ப்ரைமர் கலக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு கோட் ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கலக்கிடுறாங்க. கலக்கிட்டு இப்போ அடிச்சிடுவாங்க. இப்போ பாருங்கள் டெரஸில் வந்து ஒரு கோட் ப்ரைமர் அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம கூலண்ட் அடித்தோன்னா நல்லா கூலாகவும் இருக்கும். நல்லா வந்து அந்த கூலண்ட் வந்து நல்லா ஸ்டிக்காகும். இப்போ அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். ப்ரைமர் அடித்தது பின்னாடி வந்து நம்ம இப்போ ஹீட் ஷீல்டுன்னு ஒரு கோட்டிங் நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ இல்லைங்க. இப்போ வந்து மேலே கோட்டிங் கொடுக்குறாங்க. அந்த கோட்டிங் தான் அந்த பெயிண்ட்டு. இதை அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பெயிண்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றுறாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே கொஞ்சம் தான் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 லிட்டர் அப்படி தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டா வந்து தண்ணி ஆகிடும். இது பேஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு கோட்டிங் கிடைக்கும். இது ஒரு கோட்டிங் போருமா? 2 கோட்டிங் போடணும். இப்போ இது கரெக்டாக இருக்குமா 2 கோட்டிங்க்கு? இன்னும் வாங்க. இப்போ அது மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டாங்க. இப்போ வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க.
இப்போ ப்ரஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து நான் தான் கேட்டேன், ரோலரில் சீக்கிரமாக அடிச்சிடலாமேன்னு. ரோலரில் அடித்தோன்னா அந்த கேப்பெல்லாம் ஃபில் ஆகாதுன்றாங்க. அங்கே கேப் இருக்குது பாருங்கள். இப்போ ப்ரஷ்ஷில் அடித்தோன்னா கரெக்டாக ஈவனாக வந்து அந்த கேப் பாருங்கள் அழகாக ஃபில் பண்ணுறாங்க பாருங்கள். ரோலரில் அடித்தா அதெல்லாம் வந்து கேப் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து இதே போல் 2 கோட் கொடுக்கணுன்றாங்க. இதை அடித்து முடித்த பின்னாடி நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், ஒரு கோட்டிங் முடிஞ்சிடுச்சு. இதுக்கே வந்து கொஞ்சம் வீடு கூலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு கோட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்த கோட் இது காஞ்ச பின்னாடி தான் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 hours கேப் கொடுக்குறாங்க இந்த ஒரு கோட்டிங்க்கும் அடுத்த கோட்டிங்க்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க 2 கோட்டிங். இது வந்து 1 day அப்படி வந்து கொஞ்சம் இது வந்து நல்லா காயணும். அதனால காய வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்களுக்கு செட் ஆகிடுது. இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இது வந்து நான் காலையில் எடுத்தேன். நேற்று நைட் அவங்க வந்து முடிச்சிட்டாங்க. நைட் வந்து எங்கள் வீடு ரொம்பவே கூலிங்காக இருந்தது. அந்த ஒரு ஹீட் இருக்குங்க, அந்த ஹீட் இல்லவே இல்லை. நல்லா வந்து ஒரு ஃபேன்லேயே வந்து உங்களுக்கு நல்லா வந்து சில்லுன்னு இருக்குது. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்களும் வந்து உங்கள் வீடு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பிராண்ட்ஸில் வந்து இந்த கூலிங் பெயிண்ட் வருது. அது வந்து உங்களுக்கு எது வந்து சௌகரியமோ அது வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் இப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இது போல் செஞ்சு உங்கள் வீடை கூலாக வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.